Hi everyone, you're watching Esperanza English for you. நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாங்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே சாங்ஸ்னால் பிடிக்கும். இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி ஒரு சாங் கேட்டோம்னா அது நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஏன் அந்த சாங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்குது? இப்போ சும்மா சிம்பிளாக இருந்தால் அந்த சாங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசனோ நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அந்த டிவைசஸ் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஒரு பெண்களை கம்பேர் பண்றதுன்னா நிலா கூட கம்பேர் பண்ணுவாங்க. நிலாவே வா வா, நிலவே நில்லு நில்லுன்னு சொல்லுவாங்க. இதே ஜென்ஸை கம்பேர் பண்றதுன்னா அவங்களோட பிரேவரி கம்பேர் பண்றதுன்னா பார்த்தீங்கன்னா புலிக்கொடையோ இல்லை டைகர் இல்லைன்னா லயன் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி ஃபிலிம் எடுத்துக்கோங்க. அந்த பாகுபலி சாங் ஸ்டார்டிங் சாங்கே பார்த்தீங்கன்னா பலபல பாகுபலி பயமின்றி பாயும் புலி அப்படின்னு அவரை பார்த்தீங்கன்னா பாகுபலி புலி கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதே குழந்தைங்களை எடுத்துட்டு அவங்கள ஒரு ரோஜா மொட்டு இல்லைன்னா ஃப்ளாஸ் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ இந்த டிவைசஸ் எல்லாம் அந்த பாடல்கள்ல யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம லாங்குவேஜ்ல எப்படி இந்த டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்றது இந்த டிவைசஸ் எல்லாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த செஷன்ல பார்க்க போறோம். We are going to see about poetic devices or figures of speech in English, especially in poetry. இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். those who are going to write 10th board examination or 12th board exam, it will be helpful for them. And persons நீங்களாம் யாரெல்லாம் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கும் இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். The first and foremost in poetic device is simile. Okay, simile பார்த்தீங்கன்னா comparison between two unrelated things. Okay, comparison between two unrelated things. Two things compare பண்றீங்க, அது பாத்தீங்கன்னா not related, அது பாத்தீங்கன்னா simile. Clear? So for example, Sita is as brave as a lion. Okay, சீதா பாத்தீங்கன்னா லயன் மாதிரி பிரேவா இருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சீதா இஸ் ஆஸ் பிரேவ் அஸ் அ லயன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈவன் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன போல விமன் பாத்தீங்கன்னா மூன் கூட கம்பேர் பண்ணோம். மூன் டிஃப்ரெண்ட், அது ஒரு ஆப்ஜெக்ட். ஆனா நம்ம ஹியூமன் பீயிங் மூன் கூட கம்பேர் பண்றோம். ஸோ சீதா பாத்தீங்கன்னா லயன் கூட கம்பேர் பண்றோம். ஸோ டூ அன்ரிலேட்டட் திங்ஸ், கம்பேரிசன் பிட்வீன் டூ அன்ரிலேட்டட் திங்ஸ் பாத்தீங்கன்னா அது சிமிலி. இப்போ சிமிலி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா சிமிலி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா as or likeங்கிற வேர்டு இருக்குங்க. ஓகே, ஸோ the poetic linesல பாத்தீங்கன்னா அந்த போம்ல அந்த லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா as or like அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கம்பேரிசன்னா that is simile. Clear? So simile is comparison between two unrelated things by using as or like. So easiயான definition தாங்க, that is comparison between two things by using as or like, that is simile. Clear? So இப்போ பாத்தீங்கன்னா precious like an angel. The second example is precious like an angel. My daughter is precious like an angel அப்படின்னு சொல்லலாங்க. Okay, daughter angel கூட கம்பேர், my wife is precious like an angel. So human beings angel கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. So நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா as busy as a bee. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம சொல்றோம் you are working as busy as a bee அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, bees பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ we are comparing the working people. ரொம்ப நேரம் ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா you are working as busy as a bee அப்படின்னு சொல்றோம். ஸோ as busy as a bee, see the word as. ஸோ இந்த as or like கம்பேரிசன்ல வந்திருந்ததுன்னா இந்த poetic lines, okay, you can tell that one as a simile. Clear? So comparison between two things, that is unrelated things, by using as or like. As or like வச்சு கம்பேரிசன் வந்ததுன்னா அந்த poetic linesல அது பாத்தீங்கன்னா simile. இப்போ நான் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் பண்ண 10th or 12th புக்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் போம்ஸ்ல இருக்கிற poetic licenses, poetic devices எல்லாம் இது பண்றாங்க. ஸோ அது நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு இதோட டெஃபினிஷன் கிளியரா மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா எந்த லைன்ஸ் நீங்க கொடுத்திருந்தாலும் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். தட்ஸ் வை ஐ அம் கிவிங் யூ த டெஃபினிஷன் இன் a simple manner. Clear? So simile is nothing but comparison between two unrelated things by using as or like. Okay, the next one, metaphor. Same அதே தாங்க, இங்க பாத்தீங்கன்னா as or like யூஸ் பண்ணிருப்பாங்க. So metaphor பாத்தீங்கன்னா same thing, this is also comparison between two unrelated things. ஆனா இந்த sentencesல பாத்தீங்கன்னா as or like இருக்காது. Clear? So the peak of a carrier. So peakங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மவுண்டனோட பீக் சொல்லுவோம். ஓகே, லிட்டரலா பாத்தீங்கன்னா கேரியருக்கு மவுண்டனுக்கு சம்பந்தமே இல்ல. மவுண்டன்ங்கிற அந்த வேர்டுக்கு பதிலா கேரியர் இங்க இருக்கு. So she achieved the peak of the carrier. கேரியர்ங்கிறது பாத்தீங்கன்னா மவுண்டன் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க.
இட் இஸ் அன்ரிலேட்டட் திங். பீக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட கரியரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹையஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மீனிங். கிளியர்? ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா கரியர் வந்து மவுண்டனுக்கு வந்து ஈக்குவல் ஆகாது. ஓகே, ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஓகே, டூ அன்ரிலேட்டட் திங்ஸ் பட் வி ஆர் கம்பேரிங் வித் them. Clear? So the peak of her career. So she achieved the peak of her career. That means she achieved the highest level in her career. Okay, the next one, he is a chicken. இவன் என்ன அவங்கள வந்து சிக்கன்னு சொல்றோம், அவரை வந்து சிக்கன் சொல்றோம், ஆர் அவங்கள வந்து சிக்கன் சொல்றோம். சிக்கன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜென்டில் அனிமல்னு சொல்லுவோம். ஓகே, ஜென்டில் பேர்ட்னு சொல்லுவோம். ஓகே, டிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாத்தீங்கன்னா பயந்த சுபாவம் உள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க, பயந்த சுபாவம் உள்ளவங்க, அவங்கள பாத்தீங்கன்னா சிக்கன் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ he is a chicken. ஓகே, பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸை சிக்கன் கூட கம்பேர் பண்ணிருக்கோம். பட் two things are unrelated but we are comparing. Clear? So it is also comparison between two unrelated things. That is metaphor. Next one, all the words is a stage. So இது பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் கோட்னு சொல்லலாம், ஃபேமஸ் லைன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த போம்ல பாத்தீங்கன்னா சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஷேக்ஸ்பியர் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம வேர்ல்டு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. நம்ம men and women எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We are playing the role of an actor and actress அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஜினி சாரோட தமிழ் சாங் இருக்கு, ராரா ராமையா, அதில் 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையான்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி இந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து 7 stages ஆஃப் லைஃப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. ஓகே, ஃப்ரம் த இன்ஃபன்ட் ஸ்டேஜ், இன்ஃபன்ட் சைல்ட்ஹுட்ல இருந்து லேட்டர் ஓல்ட் ஏஜ் வரைக்குமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டை வந்து ஸ்டேஜ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுக்கு ஸ்டேஜுக்கு சம்மந்தமே இல்லை, நாட் ரிலேட்டட், பட் ஹீ இஸ் கம்பேரிங். ஓகே, தட் இஸ் மெட்டாஃபர். Next one, she is an angel. So the same thing பாத்தீங்கன்னா precious like an angel நான் இங்க சொல்லிருக்கேன். இங்க she is an angel அப்படின்னு சொல்லிருக்கேன். ஓகே, என் பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்றேன். she is precious like an angel, எனக்கு வந்து வேல்யூபிள். என் பொண்ணு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி எனக்கு, என் பொண்ணே ஏஞ்சல் தான் எனக்கு அப்படிங்கிறது தான் மெட்டாஃபர். Clear? So another example சொல்றேங்க. Alexander fought like a lion in the battlefield. Alexander பாத்தீங்கன்னா அந்த battlefieldல lion மாதிரி சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்றோம். அதே பாத்தீங்கன்னா இந்த மெட்டாஃபர் என்ன சொன்னா, Alexander was a lion in the battlefield. Clear? So அங்க as or like யூஸ் பண்ற simile இல்ல, இதல பாத்தீங்கன்னா as or like யூஸ் பண்றது இல்ல, but both are comparisons. This is the difference. As or like மட்டும்தாங்க கம்பேர், இதுல வந்து டிஃபரன்ஸா இருக்கு. ஓகே, so simile and metaphor both are comparisons, but in simile you have the words as or like. Metaphorல as or like இருக்காது. Clear? The next one is onomatopoeia. Onomatopoeia இப்போ நான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் it sounds டிஃப்ரெண்டா இருக்குல்லங்க. ஸோ நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கலாம். It tells about the sound. Okay, இது வந்து onomatopoeia பாத்தீங்கன்னா it is a figure of speech. Okay, it is a poetic device. Okay, that imitates the sounds associated with action or objects. Clear? So it imitates the sound. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So always keep it in your mind, sound. For example, water வந்து நம்ம வீசும்போது ஊத்தும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிளாஷ் அப்படிங்கிற வேர்டு வரும். ஓகே, ஸ்பிளாஷ் அந்த சவுண்டு கேட்குங்க. இதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனிமல்ஸ் ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஷீப் பாத்தீங்கன்னா பாபா சொல்லும். ஓகே, கேட் பாத்தீங்கன்னா மியோ. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பொயட்டிக் லைன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் onomatopoeia. Clear? The next one, tick tock of a clock. ஓகே, கிளாக்கோட சவுண்ட் பாத்தீங்கன்னா டிக் டாக். அந்த டிக் டாக்ங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ onomatopoeia. And hiss of a snake, the sound of the snake. Okay, hissing sound of the snake சொல்லலாம். And the dogs, okay, bow bow, the watchdogs bark. Okay, bow wow, the sound of the dog. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா onomatopoeia அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப காத்தடிக்கும் போது ரஸ்லிங் ஆஃப் த லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங். ஸோ அந்த வேர்டே பார்த்தீங்கன்னா இட் சவுண்ட்ஸ். Okay, so onomatopoeia is nothing but sounds associated with objects or the actions they refer to. Clear? So onomatopoeia, keep it in your mind, sound. The next one is oxymoron. Okay, oxymoron பாத்தீங்கன்னா it is the two different words இருக்குங்க. Okay, two different words that has contradictory meanings. Two words that have contradictory meanings. So நீங்க இந்த symbol வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்போசிட் அப்படிங்கிற ஓகே எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்போசிட்ங்கிற சிம்பிள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் poetic லைன்ஸ்ல. ஸோ ஆப்போசிட், oxymoron is nothing but two things that have contradictory meanings. For example, old news, old new. Okay, so இது வந்து பக்கத்துல வரும், இல்ல அந்த சேம் சென்டென்ஸ்ல வருங்க. So if it is
in the poetic lines, that is oxymoron. Okay, two words that have contradictory meanings, opposite meanings, that is oxymoron. So இங்க பாருங்க secret பாத்தீங்கன்னா அது வந்து closed one தான் சொல்லுவோம். Okay, secret பாத்தீங்கன்னா ரொம்ப இதா தான் வெச்சுக்கணும். ஆனா open secret. Okay, opposite. The next பாத்தீங்கன்னா small crowd. அந்த meaning வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ஸ்மால்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், சின்னது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா crowd பாத்தீங்கன்னா பெருசு. அந்த மீனிங் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கிறது தான் வந்து oxymoron. Small crowd. Okay, it will come together. Clear? Next one, clearly confused. Okay, confusedங்கிறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா clearly confused பாருங்க. So it is opposite. The next one, original copy. Clear? Okay, and in Shakespeare's Romeo and Juliet, in the line இருக்குங்க, oh loving hate. Hateங்கிறது different and lovingங்கிறது different, but together, oh loving hate அப்படின்னு சொல்லுவாங்க. Clear? So oxymoron is nothing but two words that has contradictory meanings, opposite meanings. Clear? So these four things again we can recap. That is, first is simile. Okay, two words are compared. Okay, two unrelated words are compared by using as or like. As or like and the comparison la irundaduna, that is simile. Metaphor pathina comparison daanga, but we don't have as or like. Then onomatopoeia, that is sound. Okay, it imitates a sound associated with the objects, okay, or actions they refer to. Next, oxymoron pathina two words that has contradictory meanings, opposite meanings. So in the simple ninga as or like, that is simile. Okay, comparison, metaphor, onomatopoeia, sound, oxymoron, cross symbol, that is opposite. Okay, let's see the next one is alliteration. Alliteration பார்க்கிறதுக்கு முன்னாடி you should know what are the vowel sound and consonant sounds in English alphabets and also literature. பாத்தீங்கன்னா நம்ம literature பொறுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா we have 20 vowels and 24 consonants இருக்குங்க. நம்ம அதை ரொம்ப டீப்பா போக வேண்டாம். So இந்த alliteration எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். How to identify alliteration. So alphabets பாத்தீங்கன்னா A to Z ல பாத்தீங்கன்னா we have 5 vowel sound, that is A, E, I, O, U. Okay, A, E, I, O, U. Apart from these sounds, okay, apart from these sounds, other 21 sounds that are consonant sounds னு சொல்லுவோம். That is B, C, D, H, F. Okay, இதெல்லாம் பாத்தீங்கன்னா consonant sounds னு சொல்லுவோம். So alliteration is nothing but repetition of the consonant sounds. Okay, repetition of the consonants at the beginning of the words. For example, இப்போ பாத்தீங்கன்னா A, E, I, O, U அல்லாத மற்ற letters எல்லாம் பாத்தீங்கன்னா consonants னு சொல்லுவோம். Okay, so அந்த lettersல அந்த soundல words start ஆகுது. The same it is repeated in the next word also, or அந்த lineல வந்து repeat ஆச்சுன்னா, that is alliteration. இப்போ பாத்தீங்கன்னா she shells by the seashore. இப்போ sa அந்த sound பாத்தீங்கன்னா it is repeated in the whole sentence. Okay, it is consonant, the first beginning of the word la repeat ஆயிருக்கு. Okay, so sa, she sells, s, she shells by the seashore, s. So in this s ங்கிற sound பாத்தீங்கன்னா sa அப்படிங்கிற sound பாத்தீங்கன்னா it is repeated in the whole sentence. Okay, it may be two words or more than two words also. Okay, repetition of the consonant sounds at the beginning of the word, that is alliteration. Clear? The next பாத்தீங்கன்னா his horseman heart. So ha sound பாத்தீங்கன்னா his horseman heart. So it is repeated in the beginning of the word. Okay, the sound is repeated, consonant sound is repeated at the beginning of the word, that is alliteration. So let's once again I'll tell you, that is consonant sounds pathina A, E, I, O, U allada other letters apart from A, E, I, O, U, that is B, C, D, F, okay, H, S, R இதெல்லாம் பாத்தீங்கன்னா consonant letters னு சொல்லுவோம், consonant sounds னு சொல்லுவோம். So அந்த letterல இந்த word பாத்தீங்கன்னா அந்த sound starting sound பாத்தீங்கன்னா அந்த consonant sound வந்து again it is repeated in the same sentence, that is alliteration. Clear? Next one, personification. Okay, personification means that is giving the human quality, give human quality to the non-living things or animal or birds. Clear? Giving the human quality to the non-living things or animals or birds. இப்போ பாத்தீங்கன்னா இந்த sentence பார்க்கலாங்க, that is the song of the rain. இந்த poemல பாத்தீங்கன்னா I am dotted silver threads dropped from heaven. So the song of the rain in the poemல பாத்தீங்கன்னா I am dotted silver threads dropped from the rain. I am பாத்தீங்கன்னா here refers to the rain. So the poet has given the quality, human quality, to the object rain. Can you understand?
see இந்த ஐங்கிறது பாத்தீங்கன்னா ரெயினை குறிக்குதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஐங்கிறத நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? that is for the human beings யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா I am dotted silver threads, silver that is drops of water, okay, dropped from heaven. heavenல இருந்து அந்த drops of water வந்து விழுகுது, அத பத்தி சொல்றோம். so I amங்கிறது ரெஃபர் பண்றது பாத்தீங்கன்னா it refers to the rain. so the poet gives a quality, human quality to the rain. so I am இது கண்டுபிடி. okay, this is a way to identify personification. okay, so the next பாத்தீங்கன்னா the sun smiled at us. see the word sun, it is an object. okay, human beings we can smile. so he has given the human quality to the sun. sunக்கு பாத்தீங்கன்னா அந்த human quality smilingங்கிறது கொடுத்திருக்காரு. so that is the sun, here it is personification. so this is the way to identify in the poems. clear? next one, the car died in the middle of the road. okay, died in the middle of the road, that is breakdown. okay, so the car broke down in the middle of the road. so in the car பாத்தீங்கன்னா human quality கொடுத்திருக்கோம். so the car here it is the personification. the next பாத்தீங்கன்னா he walks in his vivid stripes. so poem, the tiger poem. okay, so in the tiger poem la பாத்தீங்கன்னா first sentence பாத்தீங்கன்னா first line பாத்தீங்கன்னா he walks in his vivid stripes. so vivid stripes, that is clear னு அர்த்தம். stripes எந்த அனிமலுக்கு இருக்கும்? டைகருக்கு இருக்கும். okay, so he walks in his vivid stripes. so இந்த ஹீங்கிறது பாத்தீங்கன்னா it refers to the tiger. the poet has given the human quality to the animal tiger. so this is personification. clear? so personification is nothing but giving the human quality to non-living things or animal or birds and so on. okay, hope you have understood personification. let's see repetition. repetition is nothing but repeated words or phrases in the poem. okay, words இல்லனா வந்து phrases பாத்தீங்கன்னா அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, அந்த poemல வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருந்ததுனா that is repetition. okay, 2 times repeat ஆனாலும் that is repetition only. clear? 2 times or more than 2 times. okay, so repetition in the sentence பார்க்கலாங்க. the big stairs led up to a big house with a big front door. see the word the big, big, big. so the word big is repeated thrice in the sentence. so that is repetition. clear? so the big stairs led up to a big house with a big front door. the word big, and the bigங்கிற word பாத்தீங்கன்னா it is repeated thrice in the sentence, 3 times repeat ஆயிருக்கு. so if the word இல்லனா phrase it is repeated, word or group of words it is repeated in the poem, that is repetition. clear? let me okay, next பாத்தீங்கன்னா let it snow, let it snow, it is repeated twice or thrice in the poem. so that is repetition. so repetitionல பாத்தீங்கன்னா it has many types. அதுல ஒரு டைப் தான் பாத்தீங்கன்னா anaphora. okay, anaphora it belongs to repetition. it is one of the types of repetition. repetition இது எப்படி பாத்தீங்கன்னா the repeated words or phrases in the beginning of the sentences. anaphora பாத்தீங்கன்னா you have to keep it in mind, beginning of the sentences or in the poem lines. okay, beginning of the sentences or in the poem lines, அது பாத்தீங்கன்னா that is anaphora. okay, anaphora பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா you have, that is the I have a dream அப்படிங்கற ஸ்பீச் பாத்தீங்கன்னா that words, group of words it is repeated again and again in the same speech. so that is anaphora. clear? so it is repeated again and again in the speech. இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் poemல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா and folly and simple truth. see the word and. clear? so and இந்த word பாத்தீங்கன்னா starting, beginning of the sentence, beginning of the line ல வந்து repeat ஆயிருக்கு. this is the second line or third line, அது வந்து repeat ஆயிருக்கு பாருங்க andங்கிற word and. so that is anaphora. it is a kind of repetition. clear? repeated words or phrases at the beginning of the sentences or the lines in the poem, that is called anaphora. இது ஸ்பீச்லயே இது பண்ணிக்கலாம். okay, so that's why I have given I have a dream, Martin Luther King's I have a dream. and இது பாத்தீங்கன்னா go back to, அந்த வேர்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா it is repeated again and again. go back to Mississippi, go back to Alabama, go back to அப்படிங்கற அந்த வேர்ட் பாத்தீங்கன்னா it is repeated again, that is anaphora. clear? the poetic devices பாத்தீங்கன்னா beginning of the sentence, beginning of the lines ல words repeat ஆயிருந்தாலோ இல்ல group of words repeat ஆயிருந்தாலோ that is anaphora. hope you have understood repetition and anaphora. clear? the next thing, the main thing is rhyme scheme. so if you are
if you are reading a poem, just find out what is the rhyme scheme in the poem. Rhyme scheme is very easy to identify. Rhyme scheme pathina the pattern of the rhyming words. Okay, for example, crow. Last word in each line we have to check. Okay, we have to see last word in each and every line. அதை வச்சு நம்ம rhyme scheme வந்து find பண்ண போறோம். So see here, crow, me, snow, tree. So see here, crow, snow. பாத்தீங்கன்னா crow and snow பாத்தீங்கன்னா same sound repeat ஆயிருக்கு. So that is rhyming words ன்னு சொல்றோம். Okay, same rhyming sound அப்படினு சொல்லலாம். So அந்த same rhyming sound இருந்ததுன்னா first soundக்கு நாம எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏங்கற வேர்ட் நம்ம கொடுப்போம். Clear? So the crow, it is the first line. Okay, this is the Robert Frost poem Dust of Snow. அந்த poemல இருந்து எடுத்துருக்கேங்க. So the way a crow, last word தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். அந்த poem linesல last word நம்ம பார்க்கணும். So crow, that is the first line, crow. இதே பாத்தீங்கன்னா next line அது repeat ஆகல. That sound it is not repeated. Crow me, இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த sound பாத்தீங்கன்னா சேமா இல்ல. So அது சேமா இல்லனா அதுக்கு வந்து என்ன கொடுத்தறலாம்னா b. next wordக்கு நம்ம b கொடுத்துறோம். Same thing, snow. ஆனா snow பாருங்க இது கூட வந்து equal. Okay, it has the same sound, crow, snow. So அதுக்கு நாம என்ன letter கொடுத்தோம்னா same letter a. Clear? The next பாத்தீங்கன்னா tree. ட்ரீயும் மீயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. See here, tree and me, it has the same sound, same rhyming sound. So already we have given b, the same b we have given. Clear? So the rhyme scheme of this poem, okay, of this stanza is a b a b. This is the way to identify rhyme scheme in a poem. Okay, suppose in the third line la உங்களுக்கு வந்து வேற word வந்திருக்கு. இப்ப crow, me, tell ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. So அந்த வந்து நியூவா இருக்கு. So there you have to give c. Again அதே tellங்கிற வேர்டுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் லைன்ல cell ன்னு இருக்குன்னு வெச்சீனா the same அந்த லாஸ்ட் லைன் அந்த வேர்டுக்கு பாத்தீங்கன்னா c கொடுக்கணும். So a b c a b c. This is the way to give rhyme scheme, to identify the rhyme scheme in a poem. Clear? So for this poem, okay, Dust of Snow, the first stanza, it has a b a b. The rhyme scheme is a b a b. So let's recap once again. That is alliteration. Okay, it is nothing but same repetition of consonant sounds at the beginning of the words. The repetition of consonant sounds. A E I O U allada. That is apart from A E I O U sound, other sounds are called, that is consonant sounds. Okay, and the sound la start na it is repeated again means you can do alliteration. So she, s s s. Here h h h. Okay, Peter Piper, papa. Okay, so next pathina personification, giving the human quality to non-living things, that is objects or animal or birds, that is personification. Okay, ஒரு tiger poemல பாத்தீங்கன்னா he அப்படிங்கறது பாத்தீங்கன்னா tiger குறிக்குது here, but heங்கறது பாத்தீங்கன்னா actually it is we are saying for the gents. Okay, so heங்கறது பாத்தீங்கன்னா personification. Next, sun, it is an object, the sun smiled at me, so here it is a personification. Next பாத்தீங்கன்னா repetition, repeated words or phrases in the poem, that is repetition. Repetition la nariya category irukku, nariya types irukku. Let us see in the future classes, future sessions. Okay, adula oru category pathina, oru type pathina anaphora, that is repetition of the word or group of words, that is a phrase at the beginning of the sentences, at the beginning of the lines. Beginning la irundaduna same word or phrase vandu repeat aayirna, same thing. Okay, repetition of the same words repeat aayirna, that is anaphora in the poem. Yeah, and same word is repeated in the next line also, and adu beginning la, that is anaphora. Clear? Rhyme scheme pathina, that is a pattern. Okay, rhyming words with நாம வந்து இத ஐடென்டிஃபை பண்றோம். The first word we have to give a. Okay, அது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுனா last word in each line. For the first word we can give a. The next word, if it rhymes together, பாத்தீங்கன்னா இங்கே வந்து snow வந்திருந்தா you can give aa. ஆனா அங்க வந்து rhyming word பாத்தீங்கன்னா equal ஆ இருக்குல. Okay, so it doesn't rhyme with the first word, so that's why we are giving the new word b. Okay, next, snow, crow, snow, same rhyming word. Okay, same rhyming sound, so that's why we are giving aa. Me, tree, that is bb. Okay, hope you have understood the 10 parting devices I have taught today. Okay, let's see the vocabulary. Today's vocabulary, that is ambiguous. Ambiguous means that is not clear or unclear nu sollaga. Okay, confusing nu sollalam. It is vague அப்படினு சொல்லலாம். Okay, ambiguous means vague or unclear. The movie's climax was ambiguous, so you can't understand the climax. So the movie's climax was ambiguous. It is not clear அப்படினு சொல்லலாம். It is unclear. The next, I already told you, I am going to give you two idioms.
Okay, first session. So today's idiom, to be on cloud nine, rain on someone's parade. See the word rain and cloud, it refers to the weather. So idioms related to weather. Clear? So to be on cloud nine. Okay, to be on cloud nine அப்படின்னு பார்த்தீங்கன்னா that means extremely happy. Okay, extremely happy. For example, when I scored more marks in exam, I was on cloud nine. நான் வந்து எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ when I scored more marks in exam, I was on cloud nine. When I finally got my promotion, I was on cloud nine. Clear? On cloud nine means feeling extremely happy. Clear? So if you want to know the definition of idiom, please refer the previous session. Clear? Next one, rain on someone's parade. So இது பார்த்தீங்கன்னா rain on someone's parade. Okay, that means okay, to spoil someone's plan or pleasure. Okay, for example, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்கெண்ட் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இந்த வீக்கெண்ட் நம்ம அங்கே போகலாம், சண்டேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை நம்ம அந்த பார்க்குக்கு போகலாம், இல்லை அந்த மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை பாஸ் ஆர் டீச்சர் ரியலி ரெயின் ஆன் ஆர் பரேட். ஸோ ரெயின் ஆர் பரேட். Okay, so rain on someone's parade, that means to spoil someone's pleasure or happiness or plan அப்படினு சொல்லலாம். So my teacher or my boss really rained on our parade. That means they spoiled our plan, they spoiled our happiness. How? By giving a project on Sunday. They told to complete the project, okay, and submit the project on Sunday. Okay, so that means they really ruined your plan. Okay, ruined your plan or happiness. So rain on someone's parade means to spoil someone's happiness or plan. Hope you have understood. Ambiguous, that is not clear, that is unclear or vague, confusing nu solluvom. Next pathina to be on cloud nine, feeling extremely happy. Then rain on someone's parade, to spoil someone's happiness or plan. Okay, already they pre-planned something, they spoil that someone, they spoil others' plan. Okay, my boss or teacher rained our parade by giving a project on Sunday. Hope you have understood today's session, that is on poetic devices, that is the 10 poetic devices we have seen, and also a vocabulary and 2 idioms related to weather. Okay, if you like my teaching, give a thumbs up. If it is useful, share to your friends and subscribe. Let us see in the next session. Thank you.